ஒரு துணி போடணும். போட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 7.5 10. ஏன்னா என்ன ரீசனா இப்படி விரிச்சு கீழே இறக்கி ஏற்றணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு பெயின் ஆகும். அதனால வெயிட் கம்மியாகவே போட்டுக்கோங்க. சரிங்களா, 5 எடுத்துட்டு வாங்க சார். யா எப்படி சார், எப்படி இருக்கு? நல்லா ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? சரி, ஓகே. எடுத்துட்டு இந்த இது இருக்குல்ல சார், இந்த இதை என்ன பண்ணுங்க, இப்படி கை வச்சு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடுப்புக்கிட்ட ஒரு கேப் நல்லா தூக்கிட்டு நல்லா இறக்குங்க. இப்படி இறக்கிட்டு ஏற்றணும். இறக்கி ஏற்றணும். இப்போ நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இப்படி டேரக்ட் ஏற்றும் போது உங்களுக்கு. சரிங்களா, ஜஸ்ட் அது மேலே ஏறும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. துண்டு சின்னதாக கொண்டு வரோம் சார். நீங்க படுத்துங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடாது. எவ்வளவு பெரிய துண்டு கொண்டு வருது பண்ணுங்க. ஓகே, பண்ணுங்க. பண்ணுங்க. தெரியுதா? இந்த இடத்துல கேப் இருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல தெரியுதா இப்போ டிஃபரன்ஸ்? அப்படிதான். ஓகேவா? 3 sets. ஓகே, தேங்க்யூ. குட். ஓகேவா? அப்படியே வச்சுட்டு சரிங்களா, அப்படியே வந்துருங்க. ஓகே, அவ்வளோதான். 3 sets. தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டிப்ஸு மிஷின்லேயே பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மேனுவலாக வேண்டாம், ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் மேனுவலாக வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிஷினில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வெயிட் இருக்கும். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? வெயிட் பண்ணிக்கலாம். பாதி போடலாம். அது இன்கேஸ் முடியாதவங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸ்டார்டிங். பட் என்னென்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். போக போக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா, பாருங்கள். இது இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு காலை இப்படி வச்சுக்கோங்க. காலை இப்படி வச்சுட்டு உங்களுக்கு வந்து பொசிஷனு இப்படி இருக்கணும். உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி. ஓகே, நல்லா இறக்கி ஏற்றுங்க. நல்லா இறக்கி ஏற்றுங்க. ஓகே, பண்ணுங்க சார். ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஓகே பண்ணுங்க சார். இன்னும் நல்லா இறக்குங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகணும். இந்த இடத்துல வந்து ஃபீல் ஆகணும். குட் நைஸ். ஈஸி. எஸ், கரெக்ட். ஈஸி. ஓகேவா? எஸ், அப்படியே இறக்குங்க. குட். ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா எப்படின்னா ஃபுல்லாக இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா
இறங்கிட்டு இதை வந்து கீழே தள்ளிட்டு இப்படி இப்படி தள்ளிட்டு இப்படி பண்ணுவாங்க. அதை என்னைக்கு பண்ணக்கூடாது. மிஷினில் நின்றுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், இந்த கால்லேயே பேலன்ஸ் கொடுத்து இந்த மிஷின் இப்படி நிறுத்திக்கிட்டு இப்படி இறங்கிடணும். அதான் சேஃபான பொசிஷன். ஓகேவா? இது போலாமா? அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் போலாமா? டிக்ளைன். டிக்ளைனில் வந்துட்டு டம்பிள் ப்ரெஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. இன்க்ளைனில் இருக்குது. இது இன்க்ளைன் பொசிஷனு. இது வேண்டாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டிக்ளைனு இதை எடுத்து ஃபுல்லாமே எடுத்து விட்டோம்னா டிக்ளைன் ஆகிடும். இதுதான் டிக்ளைன் பொசிஷனு. இன்க்ளைன்னா இந்த பொசிஷனு எல்லாத்துக்கு முன்னாடி பண்ண முடியாது. இதுலேயும் அதே தான், சேம் அதே தான். ஸோ இதில் இப்படி பண்ணிவிட்டு ஓகேங்களா, டம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் பார்த்தா லாஸ்ட்டாக அவங்க எத்தனை வெயிட் போட்டீங்க? 10 கிலோவா? இப்போ ஒரு 12.5 போடலாமா? 7.5 10 போட்டுக்கலாம்ல? சரி ஓகே, இருங்க எடுத்துகிட்டு வரேன். சார் 10 போடுறேன். நல்லா பொசிஷன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பொசிஷன் பார்த்துக்கோங்க. நல்லா பொசிஷன் பார்த்துட்டு ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்னோடய சப்போர்ட்டிங் வாங்கிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஓகே பண்ணிட்டு இந்த இடம் இருக்குல்ல, நல்லா இப்படி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா ஷோல்டருக்கு போயிடும். இப்படி கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு அப்படியே இறக்கணும். இங்கே இந்த இடத்துல செஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல இறக்கி ஏற்றணும். என்றைக்குமே இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். இறக்கி ஏற்றணும். முடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு அதான் இதான் பொசிஷன். சரிங்களா? பண்ணுங்க. நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இங்கே வச்சு சப்போர்ட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எஸ் எக்ஸாக்ட்லி. ஃபஸ்ட்டு பொசிஷன் கொண்டு வாங்க. பொசிஷன் கொண்டு வாங்க. இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். இப்படி வைக்கக்கூடாது, என்றைக்கும் ஷோல்டருக்கு போயிடும். இப்படி பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே இறக்குங்க. சூப்பர் சார். ஓகே, இந்த பொசிஷன் ஓகேவா? அப்படியே பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, செல்ஃபாக ட்ரை பண்ணுங்க. கரெக்ட், ஈஸி பண்ணுங்க. கரெக்ட், ஈஸி. ஓகே, இதுதான் குட். நல்லா பண்ணுங்க. நேற்றை விட இன்னைக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? வாங்க பார்க்கலாம்.